கல்வி பரிசு நாமும் பயன்படுவதாக. இந்த நாளும் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஒரு பிரதானமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த வசனம் இன்று பரத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ரேமா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அதிகமாய் கர்த்தருக்குள் பலப்படுவதை நம்மால் உணர முடியும். பயப்படாதே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு ஐஸ்வர்யவான் அல்ல, உயர்ந்த பதவியில் இருக்கிற அப்படிப்பட்ட நபர் அல்ல. சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நினைத்தால் என்ன வேணாலும் செய்வார். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல வரவழைக்கிறவர். நாமும் நீங்களும் பார்த்து வியக்கிற, பிரமிக்கிற இந்த வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி. உலகத்தில் அதிகாரமுள்ள ஒரு மனுஷன் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள என்ன வரும்? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம், அது நிச்சயமா வரும். ஆனா என்ன, அந்த ஆறுதலும் சமாதானமும் அது நீடித்து இருக்காது. அது கொஞ்ச நேரம், அந்த நேரத்துல மட்டும் வரும். ஆனா நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் எதிர்பார்க்கிற நன்மையையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே என்று. சர்வத்தையும் ஆளுகிறவர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறாரே, ஆனால் நாம் பயப்படுகிற காரியம் நாம் பயப்படும்படியாய் அது நடக்காது. அதுதான் அதோடைய அர்த்தம். நீ பயப்படாத ஆண்டவர் ஏன் சொல்றாரு? எந்த காரியம் நடந்து விடுமோ அப்படி நீ பயப்படுறியோ அந்த காரியம் நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. சத்துருக்களின் கரம் உன்மேல் ஓங்கி விடுமோ என்று நீ பயப்படுகிறாயோ அந்த காரியம் நடக்காது. உனக்கு எதிராக யார் எழும்பினாலும், உன்னை யார் நெருக்கினாலும், உன்னை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த எல்லா காரியத்தையும் சரி செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அதற்கு மாறாக, எப்படி எஸ்தரின் சரித்திரத்துல சத்ருவின் கரம் ஓங்கினது போல் இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் மொர்தெகாய்க்கு அவர் துணையா இருந்ததுனால அவன் சத்துருவுக்கு முன் பயப்படாமல் கடைசி வரைக்கும் அவன் கர்த்தர் பட்சத்தில் நின்றதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினான். ஏன்னா எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வார். தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க, தம்முடைய ஜனத்துக்கு நன்மை செய்ய கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ பயப்படாதே. நீ பயப்படும் காரியம் நீ பயப்படும்படியாய் நடக்காது. அந்த காரியம் மாறுதலாய் முடியும். மாறுதலாய்னா எப்படி? நமக்கு நன்மை செய்யும்படியாய், நம்மை உயர்த்தும்படியாய், சத்ருவை அழித்து, சத்ருவின் திட்டத்தை அழித்து, தேவஜனங்களாகி என்னையும் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய், நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையால் முடிய பண்ணுவார். காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். சத்துருக்களை முனையற்று போக பண்ணுவார். இவை எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. இதை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல என்ன காரணம் தெரியுமா? நானும் நீங்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறுபடுத்தப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை அவருக்கென கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து, தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவருடையவர்களாய் அவர் மீட்டு விட்டார். இனி நம்மை அந்த காலத்தின் வல்லமைக்கு எந்த ஒரு ஆளுகையும் கிடையாது. பிசாசினால் இனி நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா என்னையும் உங்களையும் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கென மீட்டுக் கொண்டார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பயங்கரமான காரியமும் பயப்படும்படியான சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. ஒருவேளை தற்போதைய நிலை பயப்படுத்துவது போல் இருந்தாலும், சத்ருவின் கரம் ஓங்கினது போல் இருந்தாலும், காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணி நம்மை உயர்த்தி சத்துருவை தாழ்த்தி சத்துருவை அழித்து கூட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மை மீட்டு விட்டார். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து, பயத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, தேவையிலிருந்து, எவ்வளவுதான் எதிரான ஆயுதங்களை உருவாக்கினாலும், எவ்வளவுதான் மனிதர்களை நமக்கு விரோதமாக ஏவிவிட்டாலும், இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாது. நம்மை மீட்டுக் கொண்டவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாது. தேவஜனங்களாகி நானும் நீங்களும்
நம்மேல் அன்பு வைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய மிகுந்த கிருபையினால் நம்முடைய சொந்த ஜீவனை நமக்காக தந்து நம்மை மீட்டு கொண்ட நம்முடைய தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்மை மீட்டு கொண்ட தேவன் நம்மை யார் கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்ற நிச்சயத்தோடு அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரை பிரியப்படுத்தி வாழ, நம்முடைய வாழ்க்கையை கண்டு கர்த்தர் மகிழ, கர்த்தர் நமக்குள்ளே களி கூர்ந்து மகிழ, தேவசங்களாகிய நாம் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே பயப்படும்படியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணி நமக்கு நன்மை செய்து சத்துருவாகிய பிசாசை அழித்து போட்டு அந்த பிசாசினால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களும் நம்மை கண்டு நம்மோடு இருக்கிற கர்த்தரை கண்டு ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வது அதிகரிச்சும், அது மாத்திரமல்ல இம்மையிலும் மறுமையிலும் நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவதும் அதிகரிச்சும். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல